ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். அதுதான் பிரியம் சார். இப்போ நீங்க சொன்ன எல்லாமே இப்போ ஆட் பண்ணியாச்சு பிரியம் சார். அதே மாதிரி மார்க்கெட் கேப் கரண்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மார்க்கெட் கேப் 3 years பேக் போட்டுக்கணும். ஸோ எடிட் ரேஷியோ போயிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரல, என்னடா இதை போயிட்டு சும்மா உட்காந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்களே, இதை வந்து பார்த்துட்டா போறாரா அப்படின்னு. நமக்கு வந்து இப்ப இருக்கிற ஜெட் ஏஜ் தருணத்துல வந்து டேட்டா எவ்வளவு சீக்கிரம் நம்ம கேப்சர் பண்ண முடியும், ஏன்னா வந்து அதிக நேரம் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு செலவழிக்க வேண்டாம் அப்படிங்கும்போது நம்ம ஸ்கிரீனரை லாகின் பண்ணிட்டு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவைலபிள் டேட்டா என்ன டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மரி ஆஃப் பேராமீட்டர்ஸ் தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் அவைலபிள் டேட்டாவாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு தேவையான ரேஷியோஸை வந்து அந்த இடத்துல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, நார்மலாக வந்து டிஃபால்ட் நம்ம சைன்இன் பண்ணும்போது ஒரு 7-8 ரேஷியோஸ் வந்து ஸ்கிரீனரை வந்து டிஃபால்ட்டாக போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அது போக இது ஏன் போடுறோம்னா, நம்ம வந்து ஒரு மேக்சிமம் ஒரு கம்பெனியை பத்தி ஒரு இதை வந்து ஐடியா வந்து நமக்கு இதுல இருந்து கிடைச்சிரும். மார்க்கெட் கேப் 3 years பேக் ஹிஸ்டாரிக்கல். ஓகே பிரேம் சார். போட்டிங்களா? இதை போடுறேன் சார். இப்போ 200 பீப்புள்ஸ் இருக்கீங்க, யாருக்காவது இப்போ ஃபண்டமெண்டல்ஸ்ல இல்ல ஃபண்டமெண்டல் யூஸ் பண்ணி சார்ட்டை எப்படி பார்க்கறது அந்த மாதிரினா கொஞ்சம் லிசன் பண்ணிட்டு என்ன டவுட்னாலும் அப்படியே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா இதுக்கு பொடியெல்லாம் போடுறீங்க, நீங்க வேலையை பாருங்க. சரி, ஹிஸ்டாரிக்கல்ல ஃபர்ஸ்ட் டப்பா இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க ரைட் சைடு. எல்லாரையும் அலர்ட் பண்றாங்க சார். அலர்ட் ஆர்வமா இருக்காங்களே. கூட ஆதரவு கேக்குறாங்க சார். இல்ல இல்ல அப்படி இல்ல, வேலையை பாருங்க மேடம். மவுஸ் இங்கேயும் அங்கேயும் தள்ளிக்கிட்டு இருக்கீங்க, வேலையை பாருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். மார்க்கெட் கேபிடலைசேஷன். எஸ் எஸ். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டேன். அடுத்து அவ்வளவுதான், எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் பிரேம் சார். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிளட்ஜிங் இருக்கா? ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆட் பண்ணல. அதுவும் பிளட்ஜிங். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, ப்ரமோட்டர் ஹோல்டிங், பிளட்ஜிங், பிளட்ஜ் பர்சன்டேஜ் மூணாவது அது. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. அப்புறம் டெட் டு ஈக்விட்டி இருக்குங்களா? டெட் டு ஈக்விட்டி இல்ல சார். டெட் டு ஈக்விட்டி போறோம், எவ்வளவு போறோம்னு நினைக்கிறேன் மேடம். என்னது சார்? ப்ளீஸ் அப்கிரேட் யுவர் அக்கவுண்ட்னு வந்துருச்சு சார். எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா சப்போஸ் உங்களுக்கு அந்த அது வேணும் அப்படின் போது எடிட்ல போயிட்டு அந்த ப்ராஃபிட் வேரியன்ஸ் 3 years 5 years இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து விட்டுடுங்க. அது தேவையில்லையா சார்? எது இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கு நம்ம சாய்ஸ் கொடுக்கணும்ல மேடம். தேவையில்லைன்னு இல்ல, அது மேல போயிட்டு அந்த ப்ராஃபிட் growth 3 years 5 years இருக்குல்ல, அதை இன்டூ அடிச்சு விட்டுருங்க. ஓகே, இப்போ ஆட் பண்ணிடுங்க. இப்போ டெட் டு ஈக்விட்டி, டெட் டு ஈக்விட்டி அப்புறம் என்ன சார் சொன்னீங்க? டெட் டு ஈக்விட்டியும் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஓகே மேடம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் இமெயில்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீ வெர்ஷனில் அதனுடைய பெனிஃபிட் எடுக்கணும் போது ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து இதே ரேஷியோ அதுலேயும் நீங்கள் போட்டு வச்சுக்க வேண்டியிருக்கும். ஓகே சார். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு வந்து நம்ம மார்க்கெட் கேப்பு, கரண்ட் ப்ரைஸ் இது எல்லாமே நம்ம நார்மலாக பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து சேல்ஸ் க்ரோத் வந்து இப்போ
வந்து 17.2 இருக்கு. ஸோ 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்லயும் நம்மளுக்கு ஓகேவா தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ப்ராஃபிட் growth பார்க்குறோம். ப்ராஃபிட் growth வந்து 42% இருக்கு. ROE ROCE வந்து கிரேட்டர் தென் 15 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓகே தான். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ROCE வந்து 23% இருக்கு. ROE வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 16% இருக்கு. ஸோ ரெண்டுமே 15க்கு மேல இருக்கணும். ROCE ROE ரெண்டுமே 15%க்கு மேல இருக்கணும். 3 இயர்ஸும் நம்மளுக்கு ஃபைன் தான். 5 இயர்ஸ்க்கு 18 ஓகே தானே பிரியம் சார்? அது ஓகே தான் மேடம். நமக்கு கரண்ட் வந்து 15க்கு மேல இருக்கணும். ஓவராலும் 15க்கு மேல இருந்ததுன்னா நமக்கு வந்து இட் இஸ் குட் ஒன்லி. ஓகே. இந்த நெட் பிளாக்ங்கிறது என்னது? இந்த நெட் பிளாக்ன்றது இல்ல மார்க்கெட் நெட் பிளாக்ன்றது இட் ரிலேட்டட் டு அசெட்ஸ் ஆகும். ஓகே. ஸோ கிராஸ் பிளாக் மைனஸ் டெப்ரிசியேஷன் வந்து நெட் பிளாக்னு வரும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம அதில் பார்க்கறது என்னன்னா நெட் பிளாக் கரண்ட் நெட் பிளாக் வந்து 3 இயர்ஸ் பேக் நெட் பிளாக்கோட அதிகமாக இருக்கணும். அப்போ கம்பெனி வந்து தே ஆர் புட்டிங் மோர் மணி இன்டு கம்பெனிஸ் டெவலப்மெண்ட், அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனுடைய மிஷினரி, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எல்லாம் கூட்டுறாங்கன்றது அதுலேயும் தெரிய வரும். ஸோ நெட் பிளாக் கூடாம கம்பெனி வந்து ஃபார்வர்டு க்ரோத்தை எய்ம் பண்றது கஷ்டம். ஸோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற நெட் பிளாக் வந்து இப்ப இருக்க நெட் பிளாக் அந்த 3 இயர்ஸ் இது இருக்குன்னா இப்ப அந்த 3 இயர்ஸை விட அதிகமா இருக்கணுமா பிரியம் சார்? ஆமா மேடம். வருஷம் வந்து இப்போ நீங்க வந்து முதல்ல வந்து ஒரு 1 BHK ஒரு வீட்டுல குடியிருக்கீங்க, அடுத்து 2 BHK போறீங்க, அடுத்து 3 BHK, அப்புறம் 4 BHK, அப்படி மாறி மாறி மேல மேல அபிவிருத்தி ஆகுறீங்க இல்லையா? அதே மாதிரிதான் கம்பெனி ஆரம்ப காலத்துல வந்து 500 கோடி அசெட் வச்சிருந்தாங்க. அடுத்த வருஷம் 600 ஆகுறாங்க, அடுத்து 700 ஆகுறாங்க, 800 ஆகுறாங்க, 900, 1000, அப்படி மேல மேல வருஷம் அவங்க வந்து பணத்தை வந்து இப்போ இவங்க இது நீங்க இது போடுங்களேன், கால்கேட் பால்மலை கோல்பால் போடுங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நெட் பிளாக் 3 இயர்ஸ் பேக் 862, கரண்ட் வந்து 718. ஆமா. ஸோ இதுல என்ன தெரியுது, அவங்க வந்து பிகாஸ் அவங்க வந்து ஆல்ரெடி சேச்சுரேட் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல அவங்களால வந்து அதிக பிளான்ட்டை போட்டு இல்ல அதிக ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கொடுத்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து அவங்களுக்கு என்ன தெரியும், அந்த மார்க்கெட்டுக்கு தேவையான கெப்பாசிட்டி ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி மேபி அதுல அண்டர் யூட்டிலைசேஷன் தான் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்போ வர வருமானத்தை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்டா தான் கொடுத்தாகணும். தே cannot invest back into the company. இவனோட டிவிடெண்ட் ஈல்டு பாத்தீங்கன்னா இட் வில் பி ஸ்லைட்லி ஹையர் than the நார்மல் growing companies-ஓட டிவிடெண்ட் ஈல்டு. ஓகே ஓகே. ஸோ நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஓகே நெட் பிளாக் இன்க்ரீஸ் ஆகலையா, தட் மீன்ஸ் அவங்க வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தே ஆர் கிவிங் பேக் டிவிடெண்ட். எதர் கிவிங் பேக் டிவிடெண்ட் ஆர் தே ஆர் நாட் டூயிங் எனிதிங். ஓகே ஓகே. ப்ராஃபிட் பண்ணலன்னா டிவிடெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா வெதர் தே ஆர் ரீஇன்வெஸ்டிங் ஆர் நாட்னா நமக்கு வந்து நெட் பிளாக்கை பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே. அப்புறம் இந்த ரிட்டர்ன் ஓவர் 1 இயர் அது வந்து ஓகே, இட் இஸ் இந்த இது டெக்னிக்கல் இது பாராமீட்டர் டவுன் ஃப்ரம் 52 வீக் ஹை. எதுக்கு பாக்குறோம்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை ரீசென்ட்ல 52 வீக்ஸ்க்குள்ள அட்டைன் பண்ணிருக்குன்னா அதுல இருந்து எவ்வளவு கீழே இறங்கி இப்ப நிக்குது. ஸோ அப்போ ஒரு 25% கீழே இறங்கி நிக்குதுன்னா இது ஒரு லிமிட், நார்மல் சைக்கலாஜிக்கல் லிமிட் வந்து அப் டு 25% வந்து நம்ம வந்து ஒரு கப் பேட்டர்ன்ல 15 to 35 வரைக்கும் பார்ப்போம். ஒரு 25ன்றது இன் பிட்வீன் 15க்கும் 35க்கு நடுவுல இருக்கும். ஸோ 25%ன்றது ஒரு ஐடியல் பர்சன்டேஜ், பிலோ விச் ரெக்கவரி பண்றது வந்து பண்ண முடியாதுன்னு இருக்காது, பட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். அன்லஸ் அன்டில் ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருந்து ஒரு பெரிய ஆர்டர் புக் கிடைச்சு அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு நார்மல் கம்பெனிக்கு ஒரு நியூஸ்னாலேயோ எதனாலயோ கீழே விழுகுதுன்னா ரெக்கவரி பேக் ஆகிறதுக்கு ஒரு 25% ஒரு நல்ல லிமிட். அப்ப அந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்க தேர்ந்தெடுத்து 25%ல எந்த ஸ்டாக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து நல்ல க்ரோயிங் ஸ்டாக்கா இருந்ததுன்னா யூ கேன் கன்சிடர். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பயர் பண்ண, ஆல் டைம் ஹைல எடுத்துட்டா எனக்கு வந்து ஃபர்தர் க்ரோத் ஆகுமா ஆகாதா தெரியாது, அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 25% டவுன் ஸ்டாக் எடுத்தேன்னா
நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 20-25% நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல அப்படின்னு யோசிப்பாங்க. அப்ப வந்து இந்த டவுன் ஃப்ரம் 52 வீக் ஹை இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அடுத்து இந்த அப் ஃப்ரம் 52 வீக் லோ வந்து எதுக்குன்னா 52 வீக் லோ வந்து வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து எவ்வளவு பிரைஸ் ரெக்கவரி ஆயிருக்கு. சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா 5% தான் ரெக்கவரி ஆயிருக்கு. அப்ப வந்து 52 வீக் லோவோட ரேஞ்சிலேயே தான் அது சுத்திட்டு இருக்காங்க. அது என்னைக்கு வந்து நமக்கு தெரியாது, சார்ட்டை போய் பார்த்தாதான் தெரியும். பட் அது என்னைக்கு வந்திருந்தாலும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 5% தான் இவன் முன்னேறி இருக்கான். சோ இதே இது நீங்க முத்தூட் ஃபைனான்ஸ் போட்டு பாருங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கண்டி சொல்றேன். இதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிருக்கு. இதோ இதுல பாத்தீங்கன்னா அப் ஃப்ரம் 52 வீக் லோ வந்து 22%. சோ இது என்னைக்கு 52 வீக் லோ வந்ததோ அன்னில இருந்து இன்னைக்கு வந்து 22% ரெக்கவரி ஆயிருக்கு. சோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் அந்த கீழே விழுகிறது ஒரு மோசமான செயல்னா கூட விழுந்ததுக்கு அப்புறம் ரப்பர் பால் மாதிரி அவங்க மேல வரணும். அப்பதான் கம்பெனியோட ஸ்ட்ரென்த் வந்து இருக்குன்னு நம்ம வந்து ஒரு அடிஷனல் ஒரு மெரிட் பாயிண்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். அது மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறது இல்ல, பட் அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் மார்க்கெட் கேப் 3 இயர்ஸ் பேக் என்ன பாக்குறோம்னா ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட் கேப் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க பேஸ்ட் ஆன் த லாஸ்ட் எஸ்டாப்ளிஷ்டு பிரைஸ், அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட குவான்டிட்டி எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பப்ளிக்லன்னு சொல்லி. ஸோ இதுல வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டிங்னுடைய குவான்டிட்டி வந்து அந்த அளவுக்கு வேரி ஆகாது. ஏன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க வந்து ஏதாவது போனஸ் இல்லைன்னா இது பண்ணி QIP பண்ணி அந்த மாதிரி பண்ணினா தான் வந்து ஷேர்ஸ்னுடைய குவான்டிட்டி கூடும். இல்லைன்னா நார்மலா வந்து இப்போ இவங்க இதுல பேலன்ஸ் ஷீட்டுக்கு போனீங்கன்னா இவங்க முத்தூட்டு போங்களேன், பேலன்ஸ் ஷீட்டு ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. எஸ் கரெக்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 401 வந்து கிட்டத்தட்ட மார்ச் 2018 இருந்து ஒரே வேல்யூல தான் இருக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன டைலூட் பண்ணவே இல்லை. ஈவன் அதுக்கு முன்னாடியும் கூட பாத்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி தான் அது வந்து 2015 இருந்து 2018 வரைக்கும், which is insignificant. So you can say that last 10-11 years-ஆ அவங்க ஈக்விட்டியை டைல்யூட்டே பண்ணல அப்படின்னு. அப்ப ஈக்விட்டி டைல்யூட் பண்ணாம மார்க்கெட் கேப் கூடுதுன்னு என்ன அர்த்தம்? பிரைஸ் வந்து கூடுதுன்னு அர்த்தம். ஏன்னா பிரைஸ் இன்டு ஷேர் ஹோல்டர்னுடைய குவான்டிட்டி தான் வந்து மார்க்கெட் கேப்பே. திரும்ப முத்தூட் ஃபைனான்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா அப்போ வந்து அவன் 3 இயர்ஸ் பேக் அவனோட மார்க்கெட் கேப் வந்து ஸ்க்ரோல் பண்ணாதீங்க மேடம், மேல வந்து இருக்குல்ல, கிளிக் பண்ணீங்கனாலே அவங்க வந்துடும். ஸோ மார்க்கெட் கேப் 3 வருஷத்துக்கு முன்னாடி 39,000 crore, இப்போ வந்து 1,27,000 crore. ஸோ 3 times வந்து மார்க்கெட் கேப் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா 3 times அவனோட ப்ரைஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கணும். அப்பதான் வந்து அஸ்யூமிங் தட் த ஷேர் ஹோல்டிங் ஹஸ் நாட் சேஞ்ச். அடுத்து நம்ம இன்னொன்று இந்த இண்டஸ்ட்ரி பிஇக்கும் ஸ்டாக் பிஇக்கும் ஏன் கம்பேரிசன் பாக்குறோம்னா, ஸ்டாக் பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியா இருக்குன்னா generally consensus is that the market will give additional price to make it move and reach the industry PE. அதே இது இண்டஸ்ட்ரி பிஇக்கு மேல ஸ்டாக் பி இருந்ததுன்னா if the re-rating chance comes, then the market also will lower the price so that ஸ்டாக் பி வந்து இண்டஸ்ட்ரி பி பக்கத்துல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் எல்லா முயற்சிகளும் சக்சஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது, பட் இட் இஸ் பாசிபிலிட்டி. ஸோ நம்ம எங்க ஸ்டாக் பி எங்க இருக்கு, இண்டஸ்ட்ரி பி எங்க இருக்குன்றத பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஒரு கிளான்ஸ்ல வந்து இப்போ நம்ம ஃபர்தரா டீடைல்டா உள்ள போய் பார்க்கலன்னா கூட இந்த ஒரு கிளான்ஸ்ல இதுதான் வந்து கல்லுல பதிவு வைக்கிற மாதிரி கிடையாது. கல்வெட்டுல இதுக்கு மேல நீங்க வந்து இந்த இதுல வந்து 1-2 மாடிஃபிகேஷன், இப்போ சேல்ஸ் growth 3 years 5 yearsலாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு தீர்மானிச்சீங்கன்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கான்சைஸ் பண்ணிட்டு வேற எக்ஸ்ட்ரா அடிஷனல் ரிசோர்ஸ் ஏதாவது இது பேராமீட்டர்ஸ் ஏதாவது கொண்டு வரணும், அதை கொண்டு வந்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. ஒன்லி திங் நம்ம லாகின் பண்ணிருக்கணும், ஆட்டோ சேவ் ஆகிக்கும். நம்ம எவ்ரி டைம் நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது நமக்கு இதே இது வந்துக்கும்.
இப்போ இப்போ வந்து இதுல இப்போ கேஷ் ஃப்ளோ எப்படி பார்க்கணும் சார்? எனக்கு அந்த பிஇ சார்ட் பார்க்கறதுக்கு தெரியும். சொல்லுங்க. இப்போ இல்ல ஃபர்ஸ்ட் இப்போ சேல்ஸ் பார்க்கணும் சார். அது இங்க இருக்கு. குவார்டர்லி பார்ப்பீங்களா, ஆனுவல் பார்ப்பீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஆன் இயர் பார்க்கணும் சார். இல்லைங்க, குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்களா, ஆனுவல் பார்ப்பீங்களான்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் குவார்டர்லி பார்த்துடலாம் சார். ஏன்? ஏன்னா இப்போ 1 இயர்க்கு வந்து குவார்டர்லில வந்து 3 வருஷம் குவார்டர்லி தானே உங்களுக்கு தெரியுது இதுல. ஓகே ஓகே. ஸோ 3 வருஷத்தை வச்சு நீங்க டிட்டர்மைன் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா? இல்ல, பண்ண முடியாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் P&L போகணும். P&L மினிமம் 5 இயர்ஸ் ஹிஸ்டரி என்னன்னு பார்க்கணும். 10 இயர் ஹிஸ்டரி இருந்தா இன்னும் பெட்டர். இதுல உள்ளது தானே சார். இதுல இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண முடியாதுல்ல? எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணா இல்ல, இப்ப 2015ல இருந்து இப்ப 10 இயர்ஸ்க்கு இருக்கு. ஆமா இருக்கு. சில கம்பெனிக்கு இருக்காதுன்னு சொல்ல வரேன் மேடம். ஓகே சார். இந்த கம்பெனிக்கு டேட்டா இருக்கு, நீங்க பாக்குறீங்க. சில கம்பெனிக்கு டேட்டா இருக்காம இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் எனக்கு 5 இயர் டேட்டா இருக்கான்னு தெரியணும். ஓகே. 5 இயர்னுடைய growth வந்து நம்ம கீழே பாக்குறோம். இந்த டப்பாக்குள்ள காம்பவுண்டட் சேல்ஸ் growthக்குள்ள எனக்கு வந்து டிசெண்டிங் ஜெனரலி வந்து 10 இயர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். 5 இயர்ஸ் அதோட கொஞ்சம் அதிகம். லெஃப்ட் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் மேடம். சேல்ஸ் பண்ணாதானே ப்ராஃபிட்டே வரும். ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10 இயர்ஸ் வந்து லாங்கர் பீரியட்னால உங்களுக்கு ஆவரேஜ் வந்து கம்மியா இருக்கும். 5 இயர்ஸ் வந்து இன்னும் குறுகிய காலம் 10 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது அது அதோட அதிகமாகும். 3 இயர்ஸ் அதோட குறுகிய காலம்னால அதோட அதிகமாகும். டிடிஎம் வந்து எல்லாத்தையோட அதிகமா இருக்கும். ஜெனரலா இருக்கணும் ஒரு நல்ல க்ரோயிங் கம்பெனிக்கு. அதே மாதிரி இருக்கிற சேல்ஸ் growthோட ப்ராஃபிட் growth வந்து ஜெனரலி ஷுட் பி ஹையர். அட்லீஸ்ட் ஒரு 2-3%, 4% வரைக்கும் ஹையரா இருக்கணும். இப்போ நார்மலா இது வந்து இந்த கம்பெனி அப்நார்மலா இருந்தா கூட சில கம்பெனி வந்து சேல்ஸ் growth வந்து கிரேட்டர் தேன் 10% இருக்குன்னா ப்ராஃபிட் growth வந்து நம்ம மினிமம் 12-13% எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ தட் எதுக்கு அந்த மாதிரி வைக்கிறோம்னா சேல்ஸ் growthம் 10%, ப்ராஃபிட் growthம் 10%னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எதுவும் போடல. சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுனால ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா சேல்ஸ் 10, ப்ராஃபிட் 13 போது என்ன ஆகுது? சேல்ஸ்னால அவங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். அந்த அடிஷனல் 3% ப்ராஃபிட் எங்க இருந்து வருதுன்னா ஆப்ரேட்டிங் லீவரேஜ்னு சொல்றது. அதாவது அவங்கள்ட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டியவே வந்து ப்ராப்பரா கொஞ்சம் நல்லபடியா யூஸ் பண்ணி கொஞ்சம் கூடி பெட்டர் ரிட்டர்ன். அதாவது இப்போ ஒரு நாளைக்கு வந்து இப்போ 100 சட்டை தைக்கிறாங்க ஒரு டெக்ஸ்டைல் யூனிட்லன்னா அவங்க ஒரே தடியா 150 சட்டை தைங்க சொன்னா எல்லாரும் வந்து போர்க்குடி எடுத்துருவாங்க, யாரும் தைக்க மாட்டாங்க. ஆனா அதே இது 100 வந்து நீங்க 102 பண்ணுங்க இன்னைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 தானே, யாராவது ஒரு ஆளு பண்ணிடுவோம் அப்படின்னுவாங்க. அடுத்த மாசம் என்ன பண்ணுவோம்? சார் 102 வந்து 2 வந்து சொச்சமா இருக்கு, அது ரவுண்ட் ஃபிகர் ஆக்கி 105 மாத்துவோம் அப்படின்னாங்க. சோ இப்படியே பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் லீவரேஜ், சேம் செட்டப், சேம் ஆளுங்க, சேம் மிஷினரி, ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, இம்ப்ரூவைசேஷன் இன் யூட்டிலைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. ஏன்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆக போறது கிடையாது, அதை வந்து யூட்டிலைஸ் பண்ற விதத்தை வந்து பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் growth இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ இவங்க பாருங்க 51% டிடிஎம், ஆனா 85% ப்ராஃபிட் growth ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லா இவங்களுடைய காரியத்தினாலதான் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது முத்தூட் ஃபினான்ஸ் கேஸ்ல. ஏன்னா இவங்க வந்து ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் கம்பெனி கிடையாது, மோர் அந்த லோன் பிசினஸ்ல இருக்கறனால ப்ரொடக்ஷன் ரிலேட்டட்ல யூ கேன் வெரி ஈஸிலி ரிலேட் டு தட். ஓகே, புரியுது சார். ஸோ அடுத்து நம்ம அதில் பார்க்குறது வந்து ஓபிஎம். இப்போ இதில் வந்து ஃபினான்ஸ் கம்பெனினால உங்களுக்கு ஃபினான்சிங் மார்ஜின் இருக்கும். ஏதாவது ஒரு இந்த கம்பெனி போடுங்க, ஜிவிடிஎன்டி போடுங்க, இல்லைன்னா போடுங்க, அது போடுங்க, P&L போடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2020லேருந்து இவங்களுடைய இது எப்படி growth இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24க்கு அப்புறம் இவங்க வந்து டேக் ஆஃப் வராங்க. 10, 19, 28, 26. ஸோ டிடிஎம் வந்து அதிகம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் இப்போதைக்கு நம்ம பார்க்கறது வந்து 10, 19, 28 இருக்கு. ஸோ ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே. ஸோ
ஸோ புரியுது. அதுக்கப்புறம் அதர் இன்கம் வந்து ஸ்டேபிளா இருக்கு. இட் இஸ் நாட் பிக். ஏன்னா 25 கோடி வந்து 8,000 6,000 கோடியில 25 கோடின்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே அதர் ஓகே. இன்கம். ம் ஸோ வி கேன் இக்னோர். ம் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க பேமெண்ட் பண்றது வெதர் கூடுதா குறையுதான்னு. ஆ கூடுதுன்னா நம்ம வந்து வில் ஹாவ் டு செக் பாரோயிங்ஸ், லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் கூடுதா என்னன்னு. ஆ லாங் டேர்ம் ஓகே. பாரோயிங் கூடுதுன்னா ம் இது ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் கூடுதான்னு பார்க்கணும். எவ்ரி திங் இஸ் லிங்க்டு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இருக்கு. 20 குறையுதா, அதுக்கப்புறம் 27ல 35 ஆயிடுச்சுல, ம் 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 திரும்பவும் 35. 35. முதல்ல ஏறி இருந்தது, ஏறினது குறைஞ்சு அப்புறம் திரும்பவும் கூடுது இப்போ. ம் ஓகே. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் கூடுதுன்னா கீழே பேலன்ஸ் ஷீட்டுக்கு போய் ஆ பாரோயிங்ஸை செக் பண்ணுங்க. பாரோயிங்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் இருக்கும். ஸோ ஓகே. ஷார்ட் டேர்ம்ல ஒண்ணுமே இல்லை அவங்கள்ட்ட. லீஸ் லைபிலிட்டி தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ஒண்ணுமே இல்லை. ஆ ஓகே. ஸோ விச் மீன்ஸ் லீஸ் லைபிலிட்டினா அது வந்து அவங்களோட ஆஃபீஸ், அந்த கம்ப்யூட்டர்ஸ், அந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து லீஸ் லைபிலிட்டியில வரும். ம் ஸோ ம் இட் இஸ் ம் நாட் ரியலி ப்ரொடக்ஷன் ரிலேட்டட். அவங்க ஏதாவது பிளான்ட்டோ அந்த மாதிரி ஒன்றும் பண்ணல இதுல. ஆ ஓகே. ஸோ இது எப்போ தெரியும் நமக்கு வந்து கீழே போய் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்ல வந்து 379ல இருந்து 412 ஆயிருக்கு ஆமா. அந்த டோட்டல் குவான்டிட்டி. ம் ஸோ அதுல வந்து லேண்டு சேமா இருக்கு. பில்டிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 கோடி தான் பில்டிங் கூட்டி இருக்கு. ஆ பிளான்ட் அண்ட் மெஷினரியில ஒரு 40 கோடி 45 கோடி பிளான்ட் அண்ட் ஓடி. மெஷினரி வாங்கியிருக்காங்க. ஆ ஓகே சார். ஓகே. ஓகே. ஸோ அதை ஆ வாங்குறதுக்கு கொஞ்சம் பாரோயிங் வந்திருக்கலாம், ஆ வராமலும் போயிருந்திருக்கலாம். ஓகே. ஆ ஸோ இப்போ ம் வந்து கீழே கேஷ் ஃப்ளோல போய் அங்க ம் வந்து கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி செகண்ட் ஐட்டத்தை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க ஃபிக்ஸட் அசெட்ஸ் பர்ச்சேஸ்டு இருக்கும். ஆ ஸோ 188 கோடி ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எதையும் சேல் பண்ணல. ஆ ஸோ ஓகே. அந்த இந்த இதை பர்ச்சேஸ் பண்ணதுல அங்க 45 கோடி தான் வந்து உங்களுக்கு இது இருக்கு, இது அடிஷன் காமிக்குது ஆ இல்லையா? அங்க பார்த்தோம் ஆமா. இல்லையா, ம் 780ல ம் இருந்து 820 வந்து 45 கோடி தான் காமிக்குது. ஆனா அவன் பர்ச்சேஸ் பண்ணது 188 கோடி பண்ணியிருக்கான். ம் அப்ப மிச்சம் 140 கோடி எங்க இருக்கு? இட் இஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸா இருக்கலாம். அது வந்து இன்னும் வந்து அசெட்டா மாறல. ம் ம் பர்ச்சேஸ் பண்ணிட்டான், பட் அது ம் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஒர்க்குக்கு அசெட்டா என்ன மாறலன்னு நம்ம வந்து யோசிச்சுக்கலாம். ஓகே. ம். ஓகே பிரியம் சார், கிளியர் ஆயிடுச்சு. இப்ப திரும்ப P&L போவோம். ஆ யாரும் கொரட்டை சத்தமே கேட்கலையே. தெரியல பிரியம் சார். ஓகே. அடுத்து டெப்ரிசியேஷன் சேம் கான்செப்ட் தான். டெப்ரிசியேஷன் வந்து ஆ கூடுதுன்னா ம் அவங்களுடைய அசெட்டினுடைய அமௌண்ட் கூடுது. அசெட்டினுடைய அமௌண்ட் கூடும்போது அவங்களுக்கு வந்து டெப்ரிசியேஷன் வருஷம் வருஷம் ஆ இன்க்ரீஸ் ஆகும். கான்ஸ்டன்டா இருக்குன்னா தட் மீன்ஸ் தே ஆர் நாட் டூயிங் மச். ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து அவன் இருக்கிற கரண்ட் இதை வச்சுதான் வந்து இந்த சேல்ஸ் growth இம்ப்ரூவ் ஆகுது. ம் ம் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து அவன் கேபெக்ஸ் பண்ணி புதுசா கெப்பாசிட்டியை கூட்டல, இருக்கிற ஆ கெப்பாசிட்டியை வச்சு அவன் ப்ரொடக்ஷன் பண்றான். ஆ So அதுதான் நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ம் வந்து மற்றதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட் தான். ஆ டாக்ஸ் ஓகே. வந்து 25% 26% வந்து கார்பரேட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி. ஓ ஓகே. 25 ஸோ to 20. விச் இஸ் நார்மல் ஆல்சோ. ஆ ஓகே. ஸோ கீழே வாங்க. பட் இவங்க இதில் பார்த்தீங்கன்னா growth வந்து உல்டாவா இருக்கு, ரொம்ப உல்டாவா இருக்கு. கொஞ்சம் மேலே போங்க P&Lக்கு. ம் ஸோ இங்க காம்பவுண்டர்ல பார்த்தீங்கன்னா 7, 12, 31, 44 லெஃப்ட்ல. ஆமா. ம் ஸோ ரொம்ப, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்காங்க அப்போ. ஆமா. ஸோ எல்லா growthம் வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல தான் வந்திருக்கு. ம் ம் கரெக்ட். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்படியே இப்ப அந்த டயத்துல யாராவது இந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணி ம் பார்த்துருந்தாங்கன்னா ம் என்ன ஆயிருக்குன்னா, அன்னைக்கு வந்து அந்த சார்ட்டுக்கு போங்களேன், மேல சார்ட்டை கிளிக் பண்ணுங்க லெஃப்ட்ல. அங்க போயிட்டு அந்த பி ரேஷியோக்கு பதிலா ம் மார்க்கெட் கேப் இருக்கும் பாருங்க. மோரமுக்கு மார்க்கெட் கேப் ஏதாவது இருக்கா? மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் பாருங்க. ஆ மேக்ஸ் வச்சுக்கோங்க. ம் ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ 2015 கிட்டக்க பார்க்குறோம் மேடம். ஓகே சார். 2015 கிட்டக்க அவனுக்கு வந்து, ஆனால் இது வந்து மார்க்கெட் கேப் டு சேல்ஸ்ல தெரியும். நம்ம ஆமா வந்து சார். ஒன்லி இதுதான் பார்க்கணும். வெறும் மார்க்கெட் ஓகே. கேப்.
எனிவே நமக்கு வந்து மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அந்த டயத்துல. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இட் இஸ் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது வந்து நமக்கு தேவை வந்து அந்த டயத்துல வந்து கம்பெனி என்ன நிலைமையில இருந்ததுன்றதுக்காண்டி. அது வந்து ஒன்லி மார்க்கெட் கேப்பை மட்டும் இதுல காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வரல சார், அது மார்க்கெட் கேப் வரல. ஓகே. பட் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஒண்ணும் இல்லாம பிரைஸை கிளிக் பண்ணி பாருங்க, வெறும் பிரைஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து எவ்வளவு சப் 1000 rupees 500 rupees ரேஞ்சில தான் இருந்திருக்காங்க. ஆமா சார். ரொம்ப நன்றி சாம், தூங்கினா நல்லதுதான். தாலாட்டு படம் முடிஞ்சதுன்னா ஓகே. ஸோ அடுத்து ப்ராஃபிட் லாஸ் பார்த்துட்டோம். பேலன்ஸ் ஷீட்டுக்கு வாங்க. பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் பார்த்துட்டோம் முதலையே. ரிசர்வ்ஸ் வந்து நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ ஜென்ரலா அவங்களுடைய ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கூடி அது வந்து கேஷா கன்வெர்ட் ஆகும்போது ரிசர்வ்ஸ்ல ஆட் ஆகுது. ஸோ ரிசர்வ்ஸ் வந்து எப்பயுமே இஸ் யூஸ்டு ஃபார் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். லோன் வாங்காம அவங்களுடைய இன்ஹவுஸ் இதை வச்சு டெவலப் பண்றதா வந்து ரிசர்வ்ஸ். பாரோயிங்ஸ் இப்பதான் பார்த்தோம், அதை மைனஸ் பண்ணி விட்டுருங்க. பாரோயிங்ஸ் மைனஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸும் பார்த்துட்டோம், மைனஸ் பண்ணுங்க. அப்புறம் கரண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்றது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது இட் டினோட்ஸ், இப்போ சப்போஸ் ஒரு மிஷினரி ஜெனரேட்டர் ஆர்டர் பண்ணிருக்காங்க ஒரு ஸ்டீல் இதுக்காண்டி, ஸ்டீல் ப்ரொடக்ஷனுக்காண்டி. அந்த ஜெனரேட்டர் வாங்கிட்டாங்க, ஆனா இது பண்ணல, ப்ரொடக்ஷன்ல இன்னும் இது பண்ணல அப்படின்போது CWIPன்னு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இவங்க வந்து வேற இடத்துல கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. அதர் அசெட்ஸ்ல மத்த இந்த பேலன்ஸ் ஷீட் இது பண்றதுக்காண்டி அதர் லைபிலிட்டிஸும் அதர் அசெட்ஸும் வரும். இன்வென்ட்ரிஸ், மத்தவங்க வந்து அவங்களுக்கு காசு ரிட்டர்ன் வர வேண்டியது, பேங்க்ல இருக்கிற கேஷ் வந்து இந்த அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடாது. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் ஒரு 400 கோடி 500 கோடி வச்சுக்கலாம். 1500 கோடி கேஷ்ல வச்சு என்ன பண்ண போறாங்க? இல்ல அந்த பணத்தை வந்து ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பிரயோஜனமா இருந்திருக்கும். இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், இல்ல டிவிடெண்ட் கிடைக்கும், ஏதாவது கிடைக்கும். சரி, இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னு இருக்கிறது வந்து இவங்க மத்தவங்க கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்றதா சார்? இல்ல, ட்ரேட் ரிசீவபிள்னா இவங்க சப்ளை பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய காசு. ஓகே சார். ஓகே. இவங்க பண்றதுல இருந்து வரக்கூடிய காசு. ஓகே சார். அது என்ன வரல, வந்தா நல்லது, இன்னும் வர வேண்டி இருக்கு. ஓகே. அப்புறம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், யாருக்கோ கடன் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயிக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு சொசைட்டிக்கு அது மாதிரி கடன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதர் அசெட் ஐட்டம்ஸ், அதாவது பிராண்ட் நேம் அந்த மாதிரி, அதுவும் கூட அசெட்டா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்ப இதுக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அன்னைக்கு பேசினப்போ சொன்னோம், 10,000 கோடி என்னமோ வந்து பிராண்டுக்கு அண்டி வச்சிருக்காங்க யூனிலிவர். அங்கதான் அதர் அசெட்ஸ். ஸோ இவங்களுடைய ஏதோ ஒரு இந்த ரிசர்வ்ஸ் இருக்கு பாத்தீங்க இல்லையா, 8000 இருந்து 47,000 கோடி ஆச்சு இல்லையா? ஆமா சார். மேல 2020 இருந்து 21 இடையில 20 இருந்து 8000 கோடியா இருந்திருக்கும், அது திடீர்னு 47,000 கோடியா மாறி இருக்கும். அது வந்து இந்த யூனிலிவரோட பிராண்ட் இவங்க யூஸ் பண்றதுக்காண்டி இவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த லைசன்ஸ் ஃபீ, இந்த மாதிரி அந்த மாதிரி நடக்கும். இப்ப இவங்க ரெஸ்டாரண்ட்ஸ் பிராண்ட் ஏஷியன் இருக்காங்க, பர்கர் கிங் விற்கிறாங்க இல்லையா, பர்கர். அவங்களுடைய பர்கர் கிங்னுடைய பிராண்டுக்கே வந்து விலை வந்து இப்போ மார்க்கெட்ல சொல்றது வந்து 1500 கோடி. RBA போட்டு பாருங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்க வந்து அந்த கம்பெனி RBA, கம்பெனி நேம் RBA, அதான். ஸோ அவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 7500 கோடி.
ஆனா அவனுடைய பிராண்டோட வேல்யூவே கிட்டத்தட்ட 1500 2000 கோடி வரைக்கும் இருக்குன்றாங்க. அதாவது ஓஹோ ஒண்ணுமே இல்லைனாலும் கம்பெனி திவால் ஆச்சுன்னா கூட அந்த பேரை வந்து இன்னொருத்தன்ட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணானா அவனுக்கு மினிமம் இவ்வளவு காசு கிடைக்கும்ல. ஆ ஆ ஆ ஓகே சார் மார்க்கெட் ஒரு பிராண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன் ஆஃப் த மோட் வந்து பிராண்ட் வேல்யூ தானே. ஆமா கரெக்ட் ம். So, அடுத்து இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம், பேலன்ஸ் ஷீட் தானே பார்த்துட்டு இருந்தோம், இல்லை ஆமாங்க கேஷ் சார் ஃப்ளோ பேலன்ஸ் ஷீட். ஸோ சிடபிள்யூ இப்போ பார்த்தாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாச்சு, அதர் அதர் அசெட்ஸ் அசெட் பார்த்தாச்சு. கேஷ் ஃப்ளோவில் வந்து 3 ம் டைப் இருக்கு, ம் கீழே வாங்க. ஸோ ஒன்று வந்து ஆப்ரேஷன்ஸ்லேருந்து வர்ற கேஷ் ஃப்ளோ, ஆ இன்னொன்று வந்து இன்வெஸ்டிங்லேருந்து வர்றது, மூணாவது வந்து ஓகே ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிலேருந்து வர்றது. ம் ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் என்ன நம்ம பார்க்குறோம்னா, ம் இதுல வந்து P&L வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்ப்போம், ஆ கரெக்ட்டுங்களா? சேல்ஸ் கரெக்ட் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினா நமக்கு கிடைக்குது. ம் அந்த வர்ற ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஆ கேஷா கன்வெர்ட் ஆகுதா இல்லையான்னு பாக்குறாங்க. ஸோ ஓகே அதுக்கு வந்து அதை பிளஸ் பண்ணீங்கன்னா அதுல தெரியும். இப்போ இவங்களுக்கு வந்து 303 கோடி பாசிட்டிவ் காமிக்குது. அது ம் எப்படி வருதுன்ற கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா, ரெவன்யூ ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 357 கோடி. ஓடி இருக்கு அடுத்து ரிசீவபிள்ஸ் வந்து ஒரு 13 கோடி, அது நெகட்டிவ்ல தான் இருக்கு. இன்வென்ட்ரி பெருசா இல்ல, 5 கோடி. ஏன்னா பேயபிள்ஸ் இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா தானே எல்லாமே பண்றாங்க. பர்கர் ஆ கிங்ல ம் ம் மாச கணக்குல வந்து மூலப்பொருட்களை வாங்கி ரா மெட்டீரியல் வாங்கி வச்சுட்டு உட்கார்றது கிடையாது. ம் பல்கா ம் ம் வாங்கலாம், பட் தே மே பி பையிங் ஃபார் 1 வீக் 2 வீக்ஸ் ஷார்ட் டேர்ம். ஏன்னா ஃப்ரீசர் பண்ணி தானே வச்சிருக்காங்க. ஆமா ஆமா கரெக்ட் ஸோ வேல்யூ வந்து எவ்வளவு இன்வென்ட்ரி அவங்க வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. ஏன்னா சர்ன் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அப்பதான் ம் வந்து ம் ம் அவங்களுக்கு ஃப்ரெஷ் அதெல்லாம் சொல்லி இது பண்ணலாம், ஏமாத்தலாம். ஆ அதே மாதிரி பேயபிள்ஸ், யாருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, வாங்க வேண்டியிருக்கு, அப்புறம் அதர் டபிள்யூசி ஐட்டம். அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் வந்து இந்த 357க்கு கீழே உள்ளதை வந்து பிளஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா 51 கோடி மைனஸ் வருது. ம் அப்புறம் டைரக்ட் டாக்ஸ் வந்து அதுல இருந்து 3 கோடி போகுது. ஸோ போகுது அதை வச்சு 357 மைனஸ் 51 மைனஸ் 3 பண்ணீங்கன்னா 303 கோடி வரும். ஓகே மேல மேல இது அந்த 303 கோடியோட ஸ்பிளிட் தான் இது. இந்த இதெல்லாம் ஓகே சார் ஓகே ஸோ 357 ஒரு ஃபிகரு, ஆ அதுல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 51 கோடி வந்து ஆ ஒர்க்கிங் கேபிட்டல் காண்டி உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்து டைரக்ட் டாக்ஸ் 3, இது வந்து போய் அவங்க கை விட்டு போயிடுறது. ஸோ ம் பேலன்ஸ் வந்து 303 கோடியை வந்து ஆப்ரேட்டிங்ல இருந்து ப்ராஃபிட் பண்றாங்க. ம் 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 ஸோ அவங்க பண்ற ப்ராஃபிட் வந்து கையில அவங்களால பார்க்க முடியுது. ஓகே அடுத்து ஓகே வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில ம் அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க, பர்ச்சேஸ் அசெட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பர்ச்சேஸ் பண்றாங்க. ம் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வித்து இருக்காங்கன்னா ஒன்றும் விற்கல. எதுவும் இல்ல விக்கல அப்புறம் அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம்ஸும் ஒன்றும் பெருசா இல்லை. இல்ல ம் ஸோ அந்த ரெண்டுமே வந்து மைனஸா தான் இருக்கணும். அது அதாவது ஆ இவங்க இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டினா இவங்க வந்து அசெட் பர்ச்சேஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே அதுக்கு வந்து கையை விட்டு காசு போகும். ஆ கம்பெனில உள்ள காசை வச்சுதான் வந்து அசெட்டை வாங்குவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இந்த பாண்டு, கோல்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ். ம் 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 அசெட்ன்றது டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். இப்போ கம்ப்யூட்டரு, லேண்டு, ஜெனரேட்டர் செட்டு, கிரேனு, இல்ல ம் ஏதாவது ம் லேத்து, சிஎன்சி மிஷின், அதெல்லாம் வந்து அசெட்ல வரும். ஓகே சார் ஸோ இது வந்து நெகட்டிவ் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு இட் மீன்ஸ் தட் த கம்பெனி இஸ் டூயிங் மோர் ஆஃப் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே ஓகே ஃபார் த ஃபியூச்சர் growth. ஓகே மூணாவது வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில மெயினா வந்து அவங்களோட வேலையே வந்து இருக்கிற சர்ப்ளஸ் காசை வந்து எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ம் 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 So இவங்க வந்து பிளஸ் ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி ஆல்சோ, மூணாவது லைன். ஓகே ஓகே பாரோயிங்ஸ் இருந்தா அந்த பாரோயிங்ஸ் வந்து திருப்பி ஏன்னா திருப்பி கையில கேஷ் வந்து இப்ப 1500 கோடி கையில கேஷ் வச்சிருக்காங்க அந்த இந்த கேஸ்ல. ம் ம் ஸோ 1500 கோடி கேஷ் வச்சிருக்க போல அவங்க வந்து கடனை வந்து நிப்பாட்டினான்னா இன்ட்ரெஸ்ட் குறையும் இல்லையா? ஆமா ஏன்னா 1500 கோடி வந்து பேங்க்ல வச்சிருந்தா கூட அவன் 3% 5% தான் இது கொடுப்பான், இன்ட்ரெஸ்ட் ஆ கொடுப்பான். ஆ ஆ ஆனா அதே இது நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து இது லோன் வாங்குறது 8%ல வாங்குறீங்கன்னா 3% அதிகமா கொடுக்க போறீங்க இன்ட்ரெஸ்ட். ம் ம் ஸோ அதை வந்து ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் எவ்வளோக்கு சீக்கிரம் பண்றாங்களோ, ஏன்னா டெட் ஈக்விட்டி க்ளோஸ் டு 0 வரும்போது என்ன ஆகும்,
ம் அடுத்த தடவை நீங்க வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் போகும்போது ம் you will not have any problem in getting a loan from the bank because பேங்க்குக்கு தெரியும் அவங்க வந்து லோனை வச்சிருக்க மாட்டான் அதிக நாள், ம் லோனு ம் டெஃபினட்டா ம் திருப்பி அடைப்பான் ம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நமக்கு நிறைய லோனும் கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஓகே சார். அப்புறம் அவ்வளவுதான். மற்றபடி இதுல ஒரே ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங் வந்து இது இது டிவிடெண்ட்ஸ். ஸோ ம் நார்மலா வந்து இங்க வந்து டிவிடெண்ட் பெய்டுன்னு சொல்லி வரும் ஒரு லைன், அது இவங்களுக்கு ம் இல்ல. இவங்க ஸோ டிவிடெண்ட் கொடுக்கல அப்போ. ஓகே. நம்ம அந்த டிவிடெண்ட் பெய்டுன்ற ஒரு லைன் இருந்ததுன்னா ஆ டிவிடெண்ட் பேமெண்ட் வந்து ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸோட அதிகமா இருக்கான்னு கம்பேர் பண்ணும். இப்போ நீங்க வந்து கோல்கேட் பால்மாலிவ் போங்க, ஆ தண்ணியும் குடிச்சுக்கிறேன், குடிச்சுக்கோங்க சார். கேஷ் ஃப்ளோ போங்க, கிளிக் பண்ணுங்க. இதுல டிவிடெண்ட்ஸ் இருக்கு பெய்டு 1400 கோடின்னு வச்சுக்கோங்களேன் ரவுண்டா. சார். ஆ இப்போ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில போய் ஃபிக்ஸட் அசெட் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க, 76 கோடி. ஸோ இட் இஸ் நாமினல். ஓகே ஓகே. அவன் ஒரு அஞ்சு மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கியிருந்தாலே 10 கோடி முடிஞ்சு போச்சு அங்கேயே. ஆமா ஆமா. ஸோ இவங்களோட மேஜர் இதே வந்து வர்ற வருமானத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் வந்து அவங்களுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஆ ஓகே, ஓகே சார், புரியுது புரியுது சார். அடுத்து ரேஷியோஸ் வந்து இது டெரைவ்டு தான். ஸோ பார்க்கறதுனா பார்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்றதுனால ஸ்கிப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ரேஷியோஸ் நமக்கு என்ன பார்க்கணும்னா கேஷ் கன்வர்ஷன் கேஷ் சைக்கிள் வந்து கன்வர்ஷன் சைக்கிள். அது வந்து பாசிட்டிவா இருக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோன்னு பார்க்கணும். சில சமயம் என்ன ஆகும்னா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அடுத்த ஆளுக்கு கொடுக்க வேண்டிய இது வந்து டேஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்றது, நீ எனக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணு, காசு உனக்கு அப்புறமா கொடுக்குறன்ற மாதிரி கணக்கு. ஸோ அப்ப உனக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸும் வந்து உனக்கு நெகட்டிவ்ல இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ப்ராபபிளி இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல இருக்காங்க கோல்கேட் பால்மாலிவ். சில கம்பெனிக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ ஜிவிடிஎன்டி போட்டு பாருங்க, அதுல மேபி இட் மைட் பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த பேர்லாம் யூஸ் பண்றது ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன் தான். ஸோ இந்த கம்பெனி நான் ஓன் பண்ணிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு எதுக்கும் முடிச்சு போட வேண்டாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 90 days ஆயிருக்கு. முதல்ல 79 நல்லா இருந்தது, இப்போ கொஞ்சம் கூடி இருக்கு. அப்ப ஏன் கூடுதுன்ற உள்ள போய் ரிசர்ச் பாத்தீங்கன்னா டெட்டர் டேஸ் வந்து ஒரு 3 நாள் கூடி இருக்கு. இன்வென்ட்ரி டேஸ் பாருங்க 32 நாள் கூடிடுச்சு. ஸோ ஏன் இன்வென்ட்ரி டேஸ் கூடும்? மெட்டீரியல் ஆர்டர் பண்ணிடுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல வந்து பவர் கிரிட்லயோ வந்து அவன் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டான், இல்ல அவனோட இடம் ரெடியா இருக்காது. அங்க மழை வந்துருச்சு, வெள்ளம் ஆயிடுச்சு. ஸோ நீங்க மெட்டீரியல் அனுப்பிச்சீங்கன்னா அங்க வைக்கிறதுக்கு இடம் இல்ல, ஸோ அதனால நீங்க உங்க பிளான்ட்லயே வச்சிருங்கன்றவாங்க கிளையண்ட். அப்ப இன்வென்ட்ரிலே இருந்ததுன்னா இவனுக்கு பிரயோஜனம் கிடையாது, சப்ளை பண்ணாதான் இவனுக்கு காசு கிடைக்கும். ஆமா ஆமா கரெக்ட். ஸோ இன்வென்ட்ரி டேஸ் அதிகமாக இட் இஸ் a ப்ராப்ளம் ஆன் த ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே. ஸோ அதனால வந்து உங்களுக்கு கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து கூடி இருக்கு. மற்றபடி எல்லாம் ஆர்ஓசி எல்லாம் ஓகே. இந்த இன்சைட்ஸ்ன்ற இது வந்து ஒரு மாசத்துக்கு 5 இன்சைட் தான் ஃப்ரீ வெர்ஷன்ல கொடுக்குறாங்க. ஓகே சார். ஸோ 5 கம்பெனில ஈச் கம்பெனி ஒவ்வொரு டைம் பார்த்துக்கலாம் வேணும்னா நீங்க. இல்ல நீங்க பெய்டு வெர்ஷன் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும். ஏதாவது ஆர்டர் எவ்வளவு உள்ள வருது, அதுல அதை எவ்வளவு எக்ஸிக்யூட் பண்றாங்க, எவ்வளவு பேக்லாக் ஆகுது, எவ்வளவு வந்து கேபெக்ஸ் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பெய்டு வெர்ஷன்ல தான் வச்சிருக்காங்க. ஓகே சார். அப்ப லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். சோ இது ஓரளவுக்கு எனக்கு தெரியும் சார். என்ன தெரியும் சொல்லுங்க. இல்ல இதுல வந்து நம்ம ப்ரொமோட்டர்ஸ் பாக்குறோம், அதுக்கப்புறம் எஃப்ஐடிஐஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்களா டிக்ரீஸ் ஆகுறாங்களா அந்த மாதிரி. இது கோஃபோர்ஜ் போட்டுங்க, கோஃபோர்ஜ். இன்வெஸ்டர்ஸ் போங்க. எங்க சார் சொல்லுங்க. இப்ப கோஃபோர்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து மார்ச் 2020 லாஸ்ட் குவார்டர்ல வந்து இல்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம் இல்லையே. ஃபர்ஸ்ட் ஐட்டம் ப்ரொமோட்டர்ஸ் இல்ல. அப்போ
ப்ரொமோட்டர் இல்ல, அப்ப இந்த கம்பெனி எப்படி நம்ம நம்புறது? பட் ப்ரொமோட்டர்ஸ் இல்ல சார். பட் எஃப்ஐடி இருக்காங்க. சார்ட்ல பார்க்கும்போது அப்புறம் ஓகேவா தானே இருக்கு. இல்ல, அது சார்ட்டை விட்டுடுங்க, நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை மட்டும் பாக்குறோம். ஆனா ப்ரொமோட்டர்ஸே இல்ல இந்த கம்பெனில. ப்ரொமோட்டர் இல்ல, ஆனா எஃப்ஐஐ டிஐஐ சேர்த்து 50%க்கு மேல இருக்காங்களா? 40 இருக்காங்க. இருக்காங்க. கோஃபோர்ஜோட மார்க்கெட் கேப் என்னன்னு பாருங்க, 83. 83,000 கோடி. ஸோ ஆமா. எஸ், எக்ஸாக்ட்லி ஷேரோடன் மணி சார், கரெக்ட். அந்த பாயிண்ட் தான் வந்தேன். ஸோ எ ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி லைக் கோஃபோர்ஜ், லைக் எல்என்டி, they need not have a promoter because the promoter அவங்க வந்து கடையை விட்டு சாத்திட்டு போயிருப்பாங்க. ஐடிசி, எஸ், வெரி குட், வெரி குட், குட் எக்ஸாம்பிள். ஸோ தட் மீன்ஸ் எவ்ரிபடி இஸ் லிசனிங். குட் குட் குட். ஸோ அப்போ வந்து தே ஹாவ் த ஸ்கின் இன் த கேம். ஏன்னா அவங்க வந்து ப்ரொமோட்டர் இல்லைன்னா கூட இவங்க வந்து இந்த எஃப்ஐடி வந்து தேர் கான்ட்ரிபியூஷன் டு த ஓவரால் ஹோல்டிங் இஸ் கிரேட்டர் than 50%. அண்ட் தே கான்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க தான். ஸோ அவங்க வந்து அந்த அளவுக்கு அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து அந்த கம்பெனி விட்டு வெளியில போக மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து இந்த ஐடி டவுன் ஆனப்போ கூட கோஃபோர்ஜி பர்சிஸ்டன்ட் வந்து வெளியில அதிகமா போகல. ஓகே. ஒன் ரீசன் வந்து அவங்க பண்ற நீஷ் பிசினஸா இருக்கலாம். இன்னொரு ரீசன் ஃபார் கோஃபோர்ஜி வந்து ஹெவி இன்வெஸ்டட் பை எஃப்ஐ அண்ட் டிஐ. So they will come out of it only if they know that அரேயார் இந்த வந்து இந்த கம்பெனில இருக்கிறது வந்து ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்க. ஸோ இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து 30ல இருந்து 24 ஆயிருக்கு, டிஐ வந்து 56ல இருந்து 42 ஆயிருக்கு. ஸோ 86ல இருந்து அவங்க வந்து குறைச்சிருக்காங்க, ஆல்ரெடி குறைச்சிட்டாங்க. அது அப்சர்வ் பண்ணது பப்ளிக் தான் அப்சர்வ் பண்ணிருக்காங்க. ஏன்னா தி பப்ளிக் ஆல்சோ ரியலைசஸ் தட் they have quality. Okay. அவ்வளவுதான். சோ இதான் மெயின். அப்ப நம்ம வந்து இந்த ப்ரொஃபஷனலி மேனேஜ்டான்னு பாக்குறதுக்கு என்ன பண்றோம்னா ப்ரொமோட்டர் பிளஸ் எஃப்ஐ பிளஸ் டிஐ வந்து மினிமம் 50%க்கு மேல இருக்கா, மினிமம் 50%. ஓகே. பிளஸ் அவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து about 15,000 crore மேல இருக்கா. ஓகே. 15,000 crore மேல. ஓகே. இது வந்து அந்த லாஸ்ட் இயர் ஜூன் மாசம் நீங்க பண்ணினீங்க இல்லையா, அதுல இருக்கு. மறந்துருப்பீங்க ஆனா நீங்க. ஓகே சார். உங்களுடைய டாக்குமெண்ட் எடுத்து பாரு. ஞாபகம் இருக்கு பிரியம் சார், ஞாபகம் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே. அவ்வளவுதான் மேடம். அதுக்கு அடுத்து லாஸ்ட் வந்து கீழே இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல பிரியம் சார், அது வந்து ரீட்டைல் கூடுறது வந்து ஒரு அலாம் தான் மேடம். எப்பயுமே எப்ப வேணாலும் ஏதாவது ஒரு ஆட்டம் கண்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பலியாடாகிறது இந்த ரீட்டைலர்ஸ் தான். So, but Coforge being a good company, you just have to monitor if they are continuously performing in the sales, profit எல்லாம் கண்டினியூஸா பெர்ஃபார்ம் ஆகுறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஓகே சார். ஓகே. இல்ல சார், நான் எதுக்காக இந்த நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டேன்னா, நான் ஒரு டைம் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஒரு 2-3 months பேக் அந்த ஒரு குரூப்ல இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, நிக்கி சம்திங் ஏதோ நேம்ல அவர் வந்துட்டு இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸை மட்டும் வச்சுதான் ஏதோ ஒரு ஸ்டாக் சொன்னாருன்னு கூட உங்ககிட்ட சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். இப்ப இந்த மாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸை வச்சு சார்ட்ல வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிளேஸ் எடுத்துக்கோங்களேன், செப்டம்பர் டிசம்பர் இந்த 3 குவார்ட்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த 3 குவார்ட்டரும் வந்து டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்ல. இந்த ஃபேசஸ்ல தான் அவங்க பேஸ் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அக்யூமுலேஷன் பண்ணிருக்காங்க. அக்யூமுலேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்க மூவ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க சார். இப்ப இங்க அக்யூமுலேஷன் இல்ல, நம்மளுக்கு டிராஸ்டிக்காவே தெரியுது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு. பட் இந்த மாதிரி கம்மியான இது வரும்போது அக்யூமுலேஷன் பேஸ்ல இருக்கு, சான்சஸ் ஆர் தேர் டு கோ அப் ஆர் டவுன் அந்த மாதிரி சொன்னாங்க. அது ஒரு பாயிண்ட் இந்த நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்ல வந்து அவரு
அதை மட்டும் பார்த்து தான் ஸ்டாக்ஸ் எடுக்கிறதா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சூப்பர் மேடம், சூப்பர். ஸோ இது ஒரு விஷயம் சார். அதுக்கப்புறம் இந்த கால் இதெல்லாம் வந்து எனக்கு சாட் ஜிபிடியில் போட்டு இது பண்ண தெரியும். அப்புறம் அந்த மீதி எல்லா லேர்னிங்ஸுமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நம்ம பண்ணுவோம் வெரி இல்லையா குட் மேடம். நார்மலா அது. அந்த ரிவர்ஸ் Thank டிசிஎஃப் you. மட்டும் ஒரு டைம் சொல்லிடுங்க சார். எது மேடம்? ரிவர்ஸ் டிசிஎஃப். இல்ல இவங்க ஏதோ யாரோ கேட்க வந்திருக்காங்க உங்களுக்கு, பேசட்டும் அவங்க. யாரு அது சார்? நம்ம இன்னொரு தடவை வச்சுக்கலாமா இல்ல இப்பயே கண்டினியூ பண்ணணுமா? நாளைக்கு ஒரு நாள் நான் ஃப்ரீ தான், நாளைக்கு வச்சுக்கலாம் இல்லைண்ணா. ம். ஏன்னா அதுக்கப்புறம் தேர்ஸ்டே ஹஸ்பண்ட் வந்துருவாங்க, அப்புறம் நான் வரமாட்டேன். உங்களுக்கு டயர்டா இருந்தா வாக்கிங் போயிட்டு கூட அப்புறமா கூட வச்சுக்கலாம். இல்ல ரிவர்ஸ் டிசிஎஃப்க்கு அதிக டைம் எடுக்காது. இப்போ அவங்க வேற ஏதாவது பேசணும்னா நம்ம வந்து ஆல்ரெடி 45 மினிட்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு கண்டினியூஸா, அதனால சொல்லுவாங்க. சார் வேற யாராவது ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுமா சார், இல்ல இது மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் நாங்க பண்ணிக்கிட்டுமா? நீங்க மேடம் இன்னும் அரை மணி நேரம் பண்ணா கூட கேட்க மாட்டாங்க, பண்ணுங்க. பிரியம் சார். சார் சொல்லுங்க சார். இதெல்லாம் தெரிஞ்சிட்டு ஏன் பணம் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேக்குறீங்களா? அது கேட்க வரல. நீங்க இடையில ஒரு பண்ணிட்டு தான் இருக்கீங்க நீங்க. இல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, கொரட்டை சத்தம் கேட்கலன்னு நிரூபிச்சுட்டாங்களா உங்களுக்கு? என்ன சார்? கொரட்டை சத்தம் கேட்கலன்னு சொன்னீங்க, அது இல்ல நாங்க தூங்கல நிரூபிச்சுட்டாங்களா? கரெக்ட் கரெக்ட். எப்ப நிரூபிச்சாங்க? ஐடிசி மேனேஜ்மெண்ட் கரெக்டான ஆன்சர். அப்ப கவனிக்கிறாங்க. பிரியம் சார் எல்லாரும் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்காங்க. இங்க பாருங்க, நிறைய பேர் இங்க பாருங்க, வெரி இன்ட்ரஸ்டிங் வித் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போடுறாங்க. அடுத்த சிலபஸ் அந்த ரிவர்ஸ் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் சார். உட்காந்து எழுதணும். இது ஒரு சிலபஸ், அது ஒரு சிலபஸ். இந்த சிலபஸ் நல்லா இருக்கு, இது சிலபஸ் வேற சிலபஸ். ரெண்டு மேட்ச் பண்ணாங்க. இல்ல டாடி, நான் எப்படி யோசிச்சேன்னா இன்னைக்கு ரிவர்ஸ் டிசிஎஃப் பார்த்துட்டா நாளைக்கு சார்ட்ல அந்த கப்பு பேட்டர்ன் சொல்வார்ல அதை மட்டும் முடிச்சுக்கலாம். ஏறாது. உங்களுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்க விருப்பம் தான். எனக்கு பிரச்சனை இல்ல. ஓகே மேடம், இது அதிக டைம் எடுக்காது, சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் பேஸ்ட் கம்பெனி எடுத்துக்காங்க, ஜிவிடிஎன்டி ஆர் ரிலையன்ஸ், எனி கம்பெனி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அது வந்து நான் எடுத்துக்கிறேன், இதுதான் கொஞ்சம் எனக்கு. ஸோ அதில் வந்து நம்ம அந்த ஸ்மார்ட் அனலைஸ்ன்ற எக்ஸ்டென்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். எங்க இருக்கு சார் அது? அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா குரோம் வெப் ஸ்டோர்ல போயிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடி இருந்துட்டு அடிக்கடி போயிடுது சார். இது எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு போகணுமா சார்? குரோம் வெப் ஸ்டோர்ல போங்க மேடம். ஆல்ரெடி அதுல வந்து சர்ச் பண்ணுங்க. பேர் வந்து சூப்பர், என்ன சொன்னது? ஸ்மார்ட்னு சொன்னீங்க. ஸ்மார்ட் அனலைஸா? ஸ்மார்ட் அனலைஸ் பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க மேம். ஆல்ரெடி ரிமூவ் தான் இருக்குங்க அங்க தெரிய மாட்டேங்குது பாருங்க. அது எனேபிள் பண்ணுங்க. எங்க போயிட்டு பண்ணணும் சார்? அங்கதான் ஜி வர்னோவா இதுக்கு போயிடுங்க, உள்ள போங்க. அங்க வந்து ரைட் சைடுல வந்து எக்ஸ்டென்ஷனுக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கும். அங்க ஆல் புக் மார்க்ஸுக்கு மேல ஆல் புக் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, பாலாம்பியாக்கு மேல ரைட்ல அதுக்கு மேல ஒரு பி, அதான் அதை கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து அந்த ஸ்மார்ட் அனலைசரை கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் தான் பண்றேன். பண்ணிட்டு வர மாட்டேங்குதா உங்களுக்கு? ஸ்மார்ட் அனலைசர் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி எனேபிள் பண்ணவா சார்? பண்ணி பாருங்களா மேடம். எனக்கும் வர மாட்டேங்குது. அதுதான் முன்னாடி வந்துச்சு சார் எனக்கு. எடுத்துட்டாங்களா? இருங்க சுரேஷ் சார், உங்களுக்கு வருதா பாருங்க. இப்ப ஆட் பண்ணிட்டேன் சார். இருங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். வரல, எனக்கு வரல. வேற யாருக்காவது வருதாங்கிறது தெரியல. மேபி இந்த சூப்பர் ஸ்கிரீனர் ஆஃப் பண்ணிட்டா அனலைசர் வருமோ? ட்ரை பண்ணி பாருங்க மேடம், அதுக்கு சம்பந்தம் இல்ல. இந்த இடத்துல ஸ்மார்ட் அனலைசர்னு வந்துச்சு. வரும், முந்தி வரும். இப்ப எனக்கும் வர மாட்டேங்குது.
சரி, நாளைக்கு பார்ப்போம் அப்போ அதை. ஓகே சார். ம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரியம் சார். பாலா ஓகே. மேடம், ஆ நான் சொன்னது நடந்துருச்சா? போங்க டாடி, கருணாக்கு டாடி. அப்படி கிடையாது. என்னாச்சு? என்னாச்சு? இன்னைக்கு வேணாம் அப்படின்னு. இன்னைக்கு வேணான்னு சொன்னாருல்ல. ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். எங்க ஓடி போறோம்? சரிங்க சார். பிரின்சிபல் வேணா நான் சொல்றேன் எப்படி பண்ணணும்னு. ம் பட் அது சொன்ன இல்லைன்னா நீங்க ஏஐல போயிட்டு அதை இது பண்ண வேண்டியிருக்கும், இல்லை இது பண்ண வேண்டியிருக்கும். பேசிக்கலி ஐடியா என்னன்னா ம் நெட் ப்ராஃபிட் என்னன்னு பாக்குறீங்க. அந்த இப்போ ம் ஜி வர்னோவால போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ம் மேலே போங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அங்க போயிட்டு மார்ச் 2026 நெட் ப்ராஃபிட் 1233 இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. நானே எழுதி வச்சுக்கிறேன். சார், நம்மளோட எக்ஸல்ல இருக்குமா சார் ஆர்சிடிசி? அதுல வந்து டிசிஎஃப் கிடையாது மேடம், டூ பாயிண்ட் தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ மார்ச் இது வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 1233 crores. 1 ஸோ அடுத்து 2 வந்து 3 crores. அதானே இருக்கு மார்ச் 2026. ஆமா சார். அடுத்து வந்து சார்ட்டுக்கு போங்க. ம் அங்க போயிட்டு பிஇ ரேஷியோ கிளிக் பண்ணுங்க. ம் 3 years எடுத்துக்கோங்க. 3 years 5 years ம் வேண்டாம், 3 years. ஸோ ம் 3 yearsல வந்து இவங்களோட மீடியன் வந்து 105. ஆமா சார். இப்ப கரண்ட் எவ்வளோன்னு பாருங்க. இங்க அந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, கடைசியில் கரண்ட் பி ஸோ 79. 79. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல 3 வருஷத்துக்குள்ள ஹையஸ்ட்னு பார்த்தோம்னா 60 எங்கேயோ 700 எங்கேயோ இருந்திருக்காங்க இல்லையா? இல்ல லெஃப்ட்ல மேடம், மேல 700 790 சார். மேக்ஸ் வந்து 790. ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா இந்த நடுவு பக்கம் வாங்க 2024 இல்ல, இன்னும் 37. கொஞ்சம் கீழே, இன்னும் கொஞ்சம் கீழே, இன்னும் கொஞ்சம் கீழே. அந்த இதை வந்து ஒரு 140. ஓகே. ம் ஸோ 105 79 வந்து 80ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 140ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 3 பேராமீட்டர் நம்ம பார்த்துக்கிறோம் இதுல. ம் ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு ஏஐ சாட் ஜிபிடி ஏஐ ஓப்பன் பண்ணுங்க. சார், ஓபன் பண்ணிட்டேன். அதை போயிட்டு கைண்ட்லி டூ ம் ரிவர்ஸ் டிசிஎஃப் ஃபார் ஜிவிடிஎன்டி ஆன் ஜிவிடிஎன்டி. ஓகே, அப்படி எழுதுறீங்களா? ஓகே. அப்புறம் ஒரு டேஷ் போட்டு ம் நெட் ப்ராஃபிட் 1233 crores. கரண்ட் 3-year PE, 3-year current PE 80. ம் அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ரேட்டு ம் 25. சார் 25 சார், அது எங்க சார் இருக்கு? டிஸ்கவுண்ட் ரேட்டு மேடம் 25. அது டிஃபால்ட்டா எடுத்துக்கிறது இல்ல சார்? அது நான் சொல்றேன், என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. 25 கமா ம் அதுக்கப்புறம் டெர்மினல் ரேட்டு 6 ஓகே. கமா ஆ பீரியட் டு பி கன்சிடர்ட் 3 years. ம் என்ட்ரு அடிச்சிருங்க. ப்ளீஸ்.
நம்ம அசம்ஷன்ஸ் அது கொடுத்துருச்சு. கரண்ட் நெட் ப்ராஃபிட், கரண்ட் பிஇ, இம்ப்ளைடு மார்க்கெட் கேப்பு, டிஸ்கவுண்ட் ரேட்டு, டெர்மினல் growth, எக்ஸ்பிளிசிட் பீரியடு, எஃப்சிஎஃப் அசம்ஷன் வந்து நெட் ப்ராஃபிட் வச்சு பண்ணுது. ஸோ கீழே வாங்க. ஸோ கரண்ட் வேல்யூஷன் வந்து 1233 crore. இது நெட் ப்ராஃபிட் வந்து 80 பிஆ மல்டிப்ளை பண்ணும்போது 98,000 அப்ராக்சிமேட்டா காமிக்குது மார்க்கெட் கேப்னு. பட் இட் மே பி ஸ்லைட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ஆக்சுவல் மார்க்கெட் கேப். ஓகே, வேணா போய் பார்த்துக்கோங்க எவ்வளவு 69,000 80,000 இருந்தது. ஜி அதை கிளிக் பண்ணுங்க. 104,000 இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஹையரா தான் கன்சிடர் பண்ணாங்க. ஓகே, நம்ம வந்து நார்மலா இந்த நெட் ப்ராஃபிட் இன்டூ பிஇ வச்சு பண்ணும்போது நமக்கு இவ்வளவுதான் வருது. அதுல இருந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அப்புறம் வாட் growth இஸ் த மார்க்கெட் டிமாண்டிங். ஸோ அப்போ வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இயர் 1 to 3 கேஷ் ஃப்ளோஸ் வந்து பிளஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் டெர்மினல் வேல்யூ வந்து 98,000. ஸோ அதனால வந்து இந்த கால்குலேஷன் இன்டர்னல் கால்குலேஷனை பண்ணுது உங்களுக்கு என்னன்னு. ஸோ கீழே வாங்க. ஸோ கரண்ட்ல வந்து 1233 கோடியா இருக்கிறது. இயர் 1ல வந்து 3400 மாறுறது சான்ஸ் இருக்கு. இயர் 2ல வந்து 9000 அந்த மாதிரி கூடுது. அதோட பிரசன்ட் வேல்யூ இப்ப என்ன இருக்குன்னு பாக்குறோம் இந்த ரைட் சைட்ல. ஸோ 1200ன்றது இன்னைக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து 2700 இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து 3500 சம்பாதிக்கலாம் அவங்க. அது இன்னைக்கு வேல்யூ வச்சு நீங்க கம்பேர் பண்ணும்போது 2700 கோடியா இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் பிரைஸ், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன சொல்ல வருதுன்னா, அவங்க வந்து 1233 கோடி இன்னில இருந்து 26,000 கோடி 3 வருஷத்துக்குள்ள பண்ணணும். ஸோ அது வந்து 21 டைம்ஸ் இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் நடக்குமா அப்படின்னு பார்த்தா சாத்தியதைகள் குறைவு. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம், அவங்க வந்து ரீசெண்டா ஒரு 3-4 வருஷம் தான் வந்து அவங்களுடைய growth-ஏ வந்து பிக்கப் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் படுத்து கிடந்தாங்க. அப்போ இன்னில இருந்து இன்னும் 3 வருஷத்துக்கு 21 டைம்ஸ் உங்களுக்கு வந்து 21x 210% உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இட் இஸ் அ டால் ஆர்டர் இல்லையா? கீழே வாங்க. என்ன சொல்லுது? ஸோ ஜிவிடிடியோட நெட் ப்ராஃபிட் வந்து இது இருக்கு 103% அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 45%. ஸோ கம்பெனி கரண்ட்லி experiencing exceptionally strong growth, but your reverse DCF says market price of 80x PE approximately. So அப்போ 178% CAGR வேணும் 3 yearsலன்னா that is a different level of expectation. So it is too much. So அப்போ வந்து நீங்க வந்து டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 25க்கு பதிலா you have to bring it down to 15 or 15, 18, 20 அந்த மாதிரி நம்ம அதுல பண்ணும்போது ஸ்கிரீனர்ல பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுகிட்ட என்ன சொல்லணும்னா, கைண்ட்லி கீழே வந்துட்டு எல்லாருக்கும் பார்த்துட்டு கீழே கைண்ட்லி சேஞ்ச் தி டிஸ்கவுண்ட் ரேட் டு 15, 18, 20, 15, 18, 20, and give me the growth expectation for these three. Same for growth expectation for these three values, assuming all the other parameters are same. So நம்ம என்ன சொல்றோம், மற்ற ஏற்கனவே கொடுத்த பாராமீட்டர் எல்லாமே சேம், டிஸ்கவுண்ட் ரேட்டை மட்டும் நீ சேஞ்ச் பண்ற 25%க்கு பதிலா. புரிஞ்சிருச்சு சார். ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் ரேட் 15% போது இம்ப்ளாய்டு ப்ராஃபிட் வந்து 107% வேணும். 2,500 கோடி இயர் 1ல வேணும். ஸோ இதுல என்ன சொல்ல வருதுன்னா, லோயரிங் த டிஸ்கவுண்ட் ரேட் டஸ் நாட் ரெடியூஸ் த இம்ப்ளாய்டு growth requirement in this setup. ஸோ ஸ்டில் வந்து அது வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அவங்க அச்சீவ் பண்ற growth-அ வந்து
ஆஸ் பெஸ்ட் அட் த மொமெண்ட் வந்து ஒரு சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவா யூஸ் பண்ணிக்கிட்டு, ஏன்னா 15% வந்து சேட்டலைட் இதுக்கு கோருக்கு யூஸ் பண்ணுவோம், 25% வந்து சேட்டலைட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு லாங்கர் ரன்னிங் ஹார்ஸ் மாதிரி, ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஸுக்கு இல்லாம ஒரு லாங்கர் ரன்னிங் ரேஸுக்கு உண்டான ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒப்பீனியனுக்கு கொண்டு வரலாம். ஓகே ஓகே ஏன்னா growth ரேட்டை குறைய குறைய நீங்க வந்து யூ ஹேவ் டு ஹோல்ட் இட் ஃபார் அ லாங்கர் பீரியட் டு கெட் தி பெட்டர் பெனிஃபிட். இதோட முடிச்சுக்கலாமா இன்னைக்கு? முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார். ஓகே தேங்க்யூ பிரேம் சார். விஜய் இருக்கீங்களா?